ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி அக்ஷய திருதி வருது நாளை மறுநாள். ஸோ எல்லாருமே இதை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அக்ஷய திருதியை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதில் தெரியாத சில விஷயங்கள் என்னென்னா, அக்ஷய திருதி எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும், சந்திரன் வந்து உச்சமாக இருக்கும், சந்திரன் ரோகிணியில் இருக்கும், சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கும். ஸோ 3 கிரகங்கள் அடுத்தடுத்து உச்சமாக இருக்கும். இது வந்து எதை குறிப்பிடுறது அப்படின்னும் பொழுது, சூரியன் தந்தை, சந்திரன் தாய், சுக்கிரன் வந்து சகல வளங்களும் குறிப்பிடுது. ஸோ இந்த அக்ஷய திருதி நாட்களில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்மளுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்னா கண்டிப்பாக பண்ணுறது இல்லைன்னு தான் யதார்த்தமான உண்மையே. நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நம்மளை மனதார வாழ்த்தும் பொழுது அதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதமோ அனுகூலமோ நமக்கு ஏற்பட போவதில்லை. எனக்கு அப்பா அம்மாவே இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க பெரியவங்களோட, வயதான பெரியவங்களோட, மூத்தவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து எல்லாருமே வாங்கும்போது, நிறைய பொருட்கள் வாங்கும்போது எல்லாருக்குமே அது பெருகும்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ நிறைய பேர் தங்கம் வாங்கணும்னு சொல்லி நிறைய ஆசைப்படுவாங்க. தங்கம் வாங்கினா தங்கம் செய்கிறோன்னு. அது வந்து ஒரு தொழில் ரீதியான, ஒரு வர்த்தக ரீதியான ஒரு சில அமைப்புகள்லாம் அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பொருட்கள் நம்ம வந்து நமக்கு தேவையானது உணவு தான். ஸோ அந்த உணவுக்கு மட்டும் என்றைக்குமே பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் வந்து அதில் சொல்லப்பட்ட விஷயம். அக்ஷய பாத்திரத்துலேருந்து தானங்க எல்லாமே உருவானது. ஸோ அந்த உணவுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்கணும்னா, இப்போ சொல்லக்கூடிய சில பொருட்கள் வந்து அந்த நாளில் நம்ம வாங்கும்போது அது பெருகும். அப்போ வந்து நமக்கு உணவுக்கு ஒரு பஞ்சம் இருக்காது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் சில விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து வெற்றிலை, கல்லுப்பு, புளி, பச்சரிசி, சர்க்கரை, பருப்பு, மஞ்சள், முழு மஞ்சளை வாங்கிக்கணும், குங்குமம், முழு நெல்லிக்காய். இது போக வந்து வில்வம் பூ, வில்வம், மல்லிப்பூ. ஸோ வில்வம் வந்து உங்களுக்கு மகா வில்வமாக கிடைச்சாலும் சூப்பர். அது இல்லைங்க, கிடைக்கலங்கும் போது நார்மல் வில்வமே, வில்வத்தில் வந்து கிழிசல் இல்லாமல் இருக்கிறது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பூ. இந்த பொருட்கள் எல்லாமே வீட்டில் வைத்து இறைவன்கிட்ட வைத்து நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது மிகச்சிறந்த பலன்கள் உண்டாகும். ஸோ இதில் இல்லாதது வேறு எதுலையுமே இல்லைங்க. தங்கம் என்ன தான் வீட்டில் வாங்கி குவிச்சாலும் எடுத்து சாப்பிட முடியாது. நம்ம வயிறு நிறைஞ்சாதான், உணவே தான் மருந்து. ஸோ வயிறு நிறைஞ்சாதான் நம்மளால் வாழவே முடியும். தங்கத்துக்கு தோஷம் உண்டு, வெள்ளிக்கு தோஷம் கிடையாது. நம்ம நிறைய மார்வாடிஸ் கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணினாலே தெரியும். நம்மக்கிட்ட தங்கத்தை சேல் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் போட்டுட்ருப்பாங்க. காரணம் என்னென்னா, வெள்ளிக்கு தோஷம் கிடையாது. ஸோ வெள்ளிக்கு வந்து தோஷம் கிடையாது, தங்கத்துக்கு தோஷம் உண்டு. வெள்ளி வந்து நம்ம உடலில் பயன்படுத்தும் போது உடலுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். நம்ம கோவிலெல்லாம், நாராயணர் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள் எல்லாமே வெள்ளி பாத்திரத்துல தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளி வந்து தோஷம் இல்லாத ஒரு பொருள். ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகம். ஸோ வெள்ளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆகர்ஷண சக்தி வந்து ரொம்பவே அதிகம், ஈர்ப்புத்தன்மை ரொம்ப அதிகம். திருமணமே ஆகலை, ரொம்ப நாள் திருமணம் தடையாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெள்ளி பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும், ஒரு பாக்கியத்தொகை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வெள்ளி பொருட்கள் மகாலட்சுமியோட அந்த வெள்ளி நாணயத்தை வாங்குறது மிகச்சிறப்பு. ஸோ இது போன்ற ஒரு சில முறைகள் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த அக்ஷய திருதி உங்கள் எல்லோரோட வாழ்விலும் நலமும் வளமும் சேர்க்கட்டும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி இறை வழிபாட்டில் பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு சுமங்கலி பெண்கள், கல்யாணமாகாத கன்னி பெண்கள் எல்லாமே வெத்தலை பாக்கோட மஞ்சள் வச்சு, கொஞ்சம் போல் மல்லிப்பூ வச்சு, குறைஞ்சது ஒரு 11 பெண்களுக்காகவாவது நீங்கள் வந்து பணமாக வந்து வழங்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வளமும் நலமும் உண்டாகும். ஸோ இது போன்ற முறைகள் எல்லாம் வந்து பின்பற்றி பாருங்கள், கண்டிப்பாக நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.